காலையிலேயே மிக துயரமான ஒரு செய்தியை கேட்டு நம்ம இந்த நாளை ஆரம்பித்திருக்கிறோம். தமிழக பாஜகவின் முதல் எம்எல்ஏ 96ல வேலாயுதம் அவர்கள் பத்மநாபபுரம் கான்ஸ்டிடியூன்சில இருந்து ஜெயிச்சவர். அவர் இன்று நம்மளுடன் இல்லை. இன்ஃபேக்ட் எண்மண் எண் மக்கள் பயணத்திலையும் கன்னியாகுமரியில் நடந்த கடைசி மேடையிலும் கூட அண்ணாமலை அவர்களை மேடை ஏற்றி கௌரவப்படுத்தினார். இந்த விஷயத்தை பத்தி பேசுவதற்கு நம்மளுடன் எஸ்ஆர் சேகர் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் நாகராஜ். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு துயரமான நாள், துக்கமான நாள், மனம் வருந்துகின்ற நாள். அன்பு நண்பர் என்னுடைய மூத்த சகோதரர் திரு வேலாயுதம் அவர்கள் இன்று நம்முடன் இல்லை. மண்ணில் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள் என்கின்ற தத்துவம் தான் தொடர்கிறது. இதிலே ஒரு சிலர், வெகு சிலர் மட்டுமே வித்தியாசமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் பாஜக மற்றும் RSS குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நாட்டுக்காக, மண்ணுக்காக, மக்களுக்காகவே வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அது அவர்களுக்கு மனதிலே தீட்டப்பட்ட பாடம், செயலிலே புகுத்தப்பட்ட வேதம். அவர்களிலே வேலாயுதம் மாறுபட்டவர் அல்ல, அந்த குடும்பத்தில் இணைந்தவர். தன்னுடைய இளமை பருவம் காலம் மூலமாக RSSலே சேர்ந்து வளர்ந்து அதனுடைய கொள்கைகளை கன்னியாகுமரி மாவட்டத்திலே செயல்படுத்தியவர். அதற்கு பிறகு பாஜகவின் சார்பிலே MLA-வாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்போது முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார்கள். அவருடைய காலத்திலே அவருக்கு மிக நெருக்கமாக இருந்தார்கள். சித்தாந்தங்கள் வேறுபட்டால் கூட நட்பு என்பது செயலின் அடிப்படையிலே, மனதின் அடிப்படையில் வருவது என்பது போல தன்னுடைய MLA பொறுப்பை அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போடு மிகச் சிறப்பாக கன்னியாகுமரி மக்களுக்கு செய்து காட்டினார்கள். அவர்களுக்கு பல வளர்ச்சி திட்டங்களையும் அவர்கள் கடந்து வந்த பாதையிலே ஏற்பட்ட தடங்கல்களையும் தீர்த்து வைத்தவர்கள் வேலாயுதம் அவர்கள். இப்போது கூட MLA பொறுப்பு முடிந்த பிறகு பிஜேபியிலே கடுமையாக வேலை செய்த அந்த பகுதியிலே கட்சியை சிறப்பாக வளர்த்தவர். அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய இறுதி காலம் அது யாருக்குமே தெரிவதில்லை. இருந்தாலும் கூட அவர் மறைந்த பிறகு இறுதி காலம் என்று நாம சொல்கின்ற போது கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக RSSல நெருக்கமாக தன்னுடைய பணியை ஆற்றினார்கள். அவர் கன்னியாகுமரி ஜில்லா மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம், நாகர்கோவில் மக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வரம். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனால் அவர் மறைந்தும் வாழ்கிறார். காரணம், அவர் வாழ்கின்ற போது மறையாத பல விஷயங்களை செய்திருக்கிறார். எனவே அந்த வகையிலே வேலாயுதம் அவர்களுடைய மறைவு மிக வருத்தத்தை தந்தாலும், ஈடு செய்ய முடியாத இழப்பானாலும் அவர் சரித்திரத்தை உருவாக்கி விட்டு சென்றிருக்கிறார். அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல். அன்னாரது ஆன்மா இறைவனுடைய பாதங்களை, பாரத மாதாவின் திருவடிகளை அடைய பிரார்த்திக்கிறேன். சார், அவருடைய நீங்க முதல் பேசிய அனுபவம், அவர் ஷேர் பண்ண தாட்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா சார்? ஏன்னா நீங்க நிறைய பேசியிருப்பீங்க அவரோட. அவர் பொறுப்புகளின் அடிப்படையிலே, பதவியின் அடிப்படையிலே எந்த மாற்றங்கள், மனிதனுடைய இயல்பான மனதில் ஏற்படும் மாற்றங்கள், ஒரு பொறுப்பு வந்தோடனே ஒரு கெத்து, ஒரு திமிரு, ஒரு அகம்பாவம், நடை உடை பாவனைகளே வித்தியாசம், இவைகள் எதுவுமே இல்லாமல் எப்படி ஆரம்பத்தில் முதலாக அவரை சந்தித்தேனோ அதே சாமானியனாக அவர் பொறுப்பிலிருந்து, MLA-விலிருந்து அதுக்கு பின்னாலே மிகப்பெரிய பொசிஷன்ஸ் எல்லாம் அடைந்த பிறகும் அப்படியே இருந்தார், வாழ்ந்தார். மிக எளிமையானவர், மிக எளிமையானவர். அதுதான் அவர் மொத்தத்தில் நான் பார்த்தது. எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் உடனடியாக அதை எழுதி வைத்துக் கொள்வார். அதை சம்பந்தப்பட்டவருடன் பேசி அதற்கான நிவாரணம் கிடைத்தவுடன் நம்மை கூப்பிட்டு சொல்லுவார். கேட்டோம், அதோடு மறந்தோம் என்றில்லாமல் கேட்டதை எழுதி, எழுதியதை செய்து, செய்ததை சம்பந்தப்பட்டவருடன் சொல்லுகின்ற ஒரு மனப்பாங்கு, அது RSS கற்றுக் கொடுத்த பாடம். அதை அவர் செய்தார் என்பது அவருடைய மிகச்சிறந்த நினைவுக்குரிய சிறப்பு. ஓகே சார், இந்த நேரத்தில் நீங்கள் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். நன்றி நாகராஜ்.